எங்களை காப்பாற்றுங்கள் கதறும் இந்தியர்கள். கைவிட்ட அமெரிக்கா, கண்டுகொள்ளாத இந்தியா. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் உள்பட வெளிநாட்டினர் பனாமாவில் உள்ள ஹோட்டல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் உதவி கேட்டு வேண்டுகோள் விடுக்கும் வீடியோக்கள் வெளியாகியும் உள்ளனர். அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய மக்களை அந்நாட்டிலிருந்து அதிரடியாக வெளியேற்றி வருகிறார். குறிப்பாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் அதிக அளவில் வெளியேற்றப்பட்டும் வருகின்றனர். இதுவரை அமெரிக்காவிலிருந்து 3 விமானங்கள் மூலம் 300க்கும் மேற்பட்ட சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் இந்தியாவுக்கும் வந்துள்ளனர். அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை கை கால்களில் விலங்கிட்டு ஒரு அடிமைகள் போல இந்தியாவுக்கு இராணுவ விமானங்கள் மூலம் அழைத்து வருகிறது. இதற்கு இந்தியாவில் கடும் எதிர்ப்பும் எழுந்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களை கண்ணியமாக நடத்த அமெரிக்காவிடம் வலியுறுத்த வேண்டும் என்று மத்திய அரசிடம் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியும் வருகின்றனர். அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படும் வெளிநாட்டவர்கள் 2 முறைகளில் நாடு கடத்தப்படுகின்றனர். முதலாவதாவது, சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டவர்களை நேரடியாக அமெரிக்கா இராணுவ விமானங்கள் மூலம் அழைத்து செல்கின்றனர். ஆனால் சில காரணங்களால் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நேரடியாக நாடு கடத்த முடியாது. இதனால் அவர்களை பனாமா அழைத்து வந்து அங்கு நாடு கடத்தப்படுவார்கள். இது தொடர்பாக அமெரிக்காவுக்கும் பனாமாவுக்கும் இடையே ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இந்தியா, ஈரான், நேபாளம், இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் அப்படி பனாமா அழைத்து வரப்பட்டு அங்குள்ள ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு 2 நாடுகளுக்கு இடையான ஒப்பந்தத்தின் கீழ் உணவு, உறைவிடம் அளிக்கப்படுகிறது. ஆனால் இது 40%க்கும் அதிகமானோர் சொந்த நாட்டில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று கூறி தங்கள் தாய் நாட்டுக்கு திரும்ப மறுத்தும் வருகின்றனர். இதனால் அவர்களை நாடு கடத்துவதில் சிக்கலும் எழுந்துள்ளது. இவர்களை மாற்று வழியில் நாடு கடத்த பனாமா குடியேற்ற அதிகாரிகள் முயற்சி செய்தும் வருகின்றனர். இந்நிலையில் பனாமா ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்கள் நாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறும் போஸ்டர்களை பனாமா ஹோட்டல்களின் கண்ணாடி வழியாக காண்பிக்கும் வீடியோக்களும் வெளியாகியுள்ளன. மேலும் இது தொடர்பாக பனாமாவின் பாதுகாப்பு அமைச்சர் பிராங்க் அப்ரோகோ கூறுகையில், பனாமாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான இடப்பெயர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் மருத்துவ உதவி மற்றும் உணவை பெறும் ஒரு ஹோட்டலில் இந்த குடியேறிகள் தடுக்க வைக்கப்பட்டுள்ளனர். இருப்பினும் சர்வதேச அதிகாரிகள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்ப ஏற்பாடு செய்யும் வரை அவர்கள் ஹோட்டலை விட்டு வெளியேற அனுமதிக்கப்படுவதில்லை. இந்த குடியேறிகளில் 40%க்கும் அதிகமானோர் தாமாக முன்வந்து தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்ப விரும்பவில்லை என்பதால் இவர்களை மாற்று வழியில் வெளியேற்ற முயற்சி செய்து வருகிறோம். நாடு கடத்தப்பட்ட 300 பேரில் 171 பேர் சர்வதேச இடப்பெயர்வு அமைப்பு மற்றும் ஐநா அகதிகள் அமைப்பின் உதவியுடன் அந்தந்த நாடுகளுக்கு திரும்ப ஒப்புக்கொண்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.